ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ மருதமலையில் இருக்கோம். சச்சுபாய்க்கு 1 இயர் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா மருதமலைக்கு முடி இருக்கிறதா வேண்டியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நான் போன அன்றைக்கி செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. ஸோ டோட்டல் வியூவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்போதுமே நான் போகும்போது வெயில் அடிக்கும், இந்த இடம் வந்து வெயிலே அடிக்கலை, சூப்பராக இருந்தது. லட்டுக்கு பர்த்டேக்காக கஷ்டப்பட்டு வளர்த்த முடி இவ்வளோ தான். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் முடி எடுத்துகிட்டே இருந்தால் பேபிக்கு நல்ல முடி வளரும்னு டாக்டர் சொன்னதுனால, ஏன்னா சச்சுக்கு வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருந்தது பிறக்கும் போதே. ஸோ அதனால நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் முடி எடுக்க போகிறோம். பக்கத்தில் முடி எடுக்கும்போது எல்லா குழந்தையும் அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ சச்சுபாயும் இந்த தடவை அழுதுருவானோன்னு நினச்சோம். இல்லவே இல்லைங்க, சான்ஸே இல்லை. அவன் அழுகவே இல்லை. ஏதோ தலை கூசுது என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சி காமிச்சிட்டு தான் இருந்தான். முடி எடுத்ததுக்கப்புறமா குளிக்க வைக்கணும் இல்லையா, பட் அங்கேயே வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் கிடைக்கும். நாங்களும் வந்து வாட்டர் இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். லட்டு இங்கே பாரு, அம்மா பாரு. சச்சுபாயை நான் ஏன் லட்டுன்னு கூப்பிட்றேன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தலை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து உருட்டி வச்ச லட்டு மாதிரி இருப்பான். இவன் தலையை பார்த்தா எனக்கு திருப்பதி லட்டு மாதிரி தான் இருக்கும். நல்லா லட்டை உருட்டி அங்கங்கே கண்ணு மூக்கெல்லாம் செட் பண்ண மாதிரியே இருப்பான். சச்சுபாய்க்கு முடி எடுத்தால் மட்டும் கிடையாது, எப்போதுமே மாமா வந்து மொட்டை பாசுன்னு தான் கூப்பிடும். ஏன்னா அவனுக்கு முடி கம்மியாக இருக்கும்ல, அதனால. சச்சுபாய் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க முடி இறக்கும் போது அழுகிறதுக்கு ரீசனே வந்து நம்ம தலையை வந்து இறுக்கமாக பிடிக்கிறோம் பயத்தில். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் அவங்க அழுகுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்க போக்குக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அழுக மாட்டாங்க. எவ்வளோ அழுகுறாங்க பாருங்கள், பக்கத்தில் ஒரு குழந்தை. முடி இறக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஏறுறதே கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவங்க வந்து முட்டி போட்டு ஏறிட்டுருக்காங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதமலை முருகனை நம்மளும் வேண்டிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறின உடனே இங்கே ஒரு மூல கடவுள் இருப்பாங்க. இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம அந்த சைடு போகணும். அந்த சைடு வந்து மெயின் டெம்பிள் இருக்குது. லட்டு லட்டு இங்கே பாரு, அம்மா பாரு. சச்சுபாய் எங்களை சாமி கும்பிட விடவே இல்லை. ஸோ அவன் பின்னாடி தான் நாங்கள் ஓடிட்டுருந்தோம். கொஞ்ச நேரம் மாமு டியூட்டி பார்க்கும், அப்புறம் நான் டியூட்டி பார்ப்பேன்.
நம்ம ஏறி வந்தோடனே இருக்கிற அந்த சன்னிதானம் இதுதான் மூலக்கடவுளோட சன்னிதானம். அப்படியே உள்ளே வந்தோன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்து உள்ளார இருக்குது. அது அடியில் போகணும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு வந்து மெயின் டெம்பிள். இங்கே வந்து நட சாத்துறதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டாகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருக்கனால பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து மருதமலை வந்து எங்கே இருக்குன்னா மலைக்கு நடுவில் தானே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எப்போல்லாம் எனக்கு வந்து கோயில் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மருதமலைக்கு தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். பிகாஸ் வந்து கோயில் மட்டும் போகிற மாதிரி இருக்காது நம்மளுக்கு. அங்கே நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கும். ஸோ நம்ம மைண்டை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும். சம்திங் ரொம்ப அமைதியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போன மாதிரி சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். இது உள்ளார வந்து ரொம்ப ஆழமாக போகும். பட் வந்து வயசானவங்க வந்து அந்தளவுக்கு போக முடியாது. அப்படி போனால் ரொம்ப பத்திரமா தான் போகணும். பிகாஸ் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் செங்குத்தலாக இருக்கும். எடுத்தோடனே அந்த மரத்துக்கிட்ட ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு குட்டியாக அந்த மரத்துக்கு அடியில் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடியில் உள்ளார போகணும். மலையை குடஞ்சி செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சித்தர் சிலை தான் இருக்கும். நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டெச்சுபாய் வச்சுட்டு என்னால் போக முடியல. இந்த இடத்துலேருந்து டோட்டலாக நம்ம கோயம்புத்தூர் வியூ பார்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கும்போது இந்த சைடு தான் இறங்கணும். ஏறும்போது நம்ம அந்த மூல சன்னிதானம் இருந்துச்சுல அங்கே தான் ஏறுவோம். இந்த சைடு தான் இறங்குவோம். பட் நம்ம வந்து இந்த சைடு இறங்கலை. ஏன்னா அந்த சைடு தான் பிரசாதம் இருக்குது. ஸோ புளி சாதம் சாப்பிட்றதுக்காக, பொங்கல் சாப்பிட்றதுக்காக அந்த சைடு தான் இறங்க போகிறோம். வரும்போதே இருந்தது. பட் நம்ம எப்போதுமே வந்து சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தானே பிரசாதம் சாப்பிடுவோம். ஸோ அந்த சைடு வந்து நாங்கள் பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்துட்ருக்கோம். செம்ம பசி எங்களுக்கு. ஃபஸ்ட்டு சக்கரை கோயிலில் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு பொங்கல் கொடுக்குறாங்க. அது மாதிரி பட்னியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரசாதம் கொடுக்குறாங்க. நல்லா திருடி திங்கிற மாதிரி உட்காந்துருக்குறேன். நல்லா யாரோ வச்சுட்டு போன புளிச்சு அது மாதிரி ஆட்டையை போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். கார் நம்ம இங்கே வச்சுட்டு போகும்போது வாஷ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி தருவாங்க. 200 தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. காரையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. கீழே வந்து அடிவாரத்தில் வந்து அந்த இலந்த வடை இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கும். இங்கே ஒரிஜினலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ருக்கோம்ல அந்த இலந்த வடை, அது வந்து இங்கே நல்லாயிருக்கும். இது எந்தளவுக்கு ஒரிஜினலாக எனக்கு தெரில. பட் வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கினேன். நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதான் வாங்கினேன். பட் உண்மையாகவே நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. வேறு எதுவும் எனக்கு தோணலை. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நம்ம வந்து ரொம்ப பசி எனக்கு, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தாஸ் போகிறோம் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் ஆனந்தாஸ் போனீங்கன்னா ஆனந்தாஸில் திருப்பதி லட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலில் எழுதி வச்சுருந்த லைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை இது கூட அட்டாச் பண்ணுறேன். உனக்கென நிர்ணயிக்கப்பட்டது உன்னை வந்தே அடையும். 100% உண்மையான வார்த்தை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்யூ.